Hello aspirants, yes, good afternoon, okay, good evening, good morning ஆச்சா சரி ஓகே ஸோ எனக்கு ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்றது மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க எஸ் வீடியோ இல்லை ஆடியோ மட்டும் ஓகே கிளியராக இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க குட் ஆஃப்டர்நூன் ஓகே ஸோ செஷன் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஃபுல் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ லிங்க் மட்டும் தயவுசெய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி செஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ஓகே யா குட் ஆஃப்டர்நூன் தேங்க்யூ ஷேட்ஸ் ஓகே எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் பிகின் பண்ணிடுறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் நான் ஃபியூ திங்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ ஓகே ஃபியூ திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு IBPS POவாக இருக்கட்டும் SBI P1 நினைக்கிறேன் சரியா இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டர்ன் வந்து டோட்டலாக மாற்றிருந்தாங்க ஆனால் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு மாற்றலை சரியா இப்போது எல்லா எக்ஸாமும் அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் எப்போவுமே வந்து என்னென்னா மாற்றி உங்களுடைய கட் ஆஃப் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் திங் இங்கிலீஷ்க்கு குவான்ஸ்க்கு ரீசனிங்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு எப்பவும் போல் 30 குவான்ஸ்க்கு 35 ரீசனிங்க்கு 35 விச் இஸ் 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்க அதே செக்ஷனல் டைம் தான் எல்லாத்துக்குமே 20 அண்ட் ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னா இதே இதுதான் நீங்கள் கொஷின் நம்பரும் சொல்கிறாங்க மார்க்ஸும் சொல்கிறாங்க சரியா ஸோ யூ ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிசர்வ் பேங்க்கோடைய அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து அபவ் 100% இருக்கும் சரியா எப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 95க்கு மேலே இருக்கோன்றதையும் நம்ம சொல்லலாம் நம்ம சேஃபர் சைடுன்றது 90க்கு மேலே பட் 95க்கு மேலே நிறைய வாட்டி இருந்திருக்கு ஓகே ஸோ இப்போ நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங் 100% 70மே போட்டுருணும் சரியா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 30 போடுற மாதிரி ட்ரை பண்ணணும் சரியா ஸோ 30 போடுற மாதிரி ட்ரை பண்ணோன்னா நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிடுறேன் ரீடிங் ஸ்கில்ஸில் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிராமர்லேயும் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போது ரீடிங்கை நான் பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் நியூஸ் பேப்பர் படித்தா வருமா மேம்னு கேட்டிங்கன்னா வரும் ஏன்னா நம்மளுடைய அசிஸ்டண்ட் எக்ஸாமுடைய லெவல் ஆஃப் எக்ஸாம் டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் டஃப் ஓகே ஈஸி டு மாட்ரேட்டாக தான் இருக்குது இப்போது நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க பேப்பர் என்னென்னா 2023யோட ப்ரிலிம்ஸோட பேப்பர் மெமரி பேஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ இந்த மெமரி பேஸ் பேப்பர் வந்து டேம் ஈஸியாக இருக்குது பார்த்த உடனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் நீங்கள் போய் எடிட்டோரியல் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகே நார்மலாக இருக்கக்கூடிய நியூஸ் நான் கண்டினியூஸாக படித்தா எனக்கு வந்து புரியுதா அப்படின்றத மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டேனாலே எனக்கு ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு மோர் தென் எனஃப் ஓகே ஆனால் கண்டினியூஸ் ரீடிங் ரொம்ப முக்கியம் எவ்ரிடே மார்னிங்னு நான் சொல்லலை ஓகே ஒரு நாளில் எப்போ யூ கைஸ் ஆர் என்ன சொல்கிறது ஓகே அப்படின்னும் பொழுது அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள் நான் காலையில் எழுந்து ரீட் பண்ணுங்கள் மேம் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தூக்கம் வராத டைமில் ரீட் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன் சரியா ஸோ அப்போ வந்து எவ்வளோ நேரம் ரீட் பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட்டு நமக்கு 20 மினிட்ஸ் அப்போ 20 மினிட்ஸ் ஒரு விஷயத்தை ரீட் பண்ணும்பொழுது எனக்கு மைண்டு வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கணும் அப்போ இந்த 20 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலே எனக்கு வந்து என்ன ஆகும் படிக்கும் பொழுது புரிகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்போ நான் என்ன கிராமர் சால்வ் பண்ணாலும் சரி ஆர்சி சால்வ் பண்ணாலும் சரி கிளாஸ் டெஸ்ட் போட்டாலும் சரி பேராஜம்பிள்ஸாக இருந்தாலும் எல்லாமே யூ கேன் ஆன்சர் த கொஷின் ஏன்னா நம்மளோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் ஓகே சரி கிராமர் எப்படி மேம் ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்கள் மைண்டில் தான் இருக்கும் ஆனால் நியூவாக நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயங்களை ட்ரை டு நோட் டவுன் இன் அ புக் ஓகே நியூவாக லேர்ன் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ ஐதர் நீங்கள் அதை ரூல்ஸுன்னு சொல்லலாம் இல்லாட்டி வந்து வேறு ஏதாச்சும் வெக்காபுலரி சொல்லலாம் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஃப்ரேசல் வேர்ப்ஸாக இருக்கலாம் இல்லை எனி இடியம்ஸ் ஓகே ஸோ எது படித்தாலும் ஒரு புக்கில் புதுசாக ஒரு டெஸ்ட்டில் படிக்கிறீங்கன்னா அதை எழுதி வைக்கிறது இட் இஸ் மஸ்ட் ஓகே இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் யூ கேன் see in your டெஸ்ட் ஓகே இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன் மேம் என்னோடய மார்க் டெஸ்ட்டில் என்னோடய ஸ்கோர் வந்து 45 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரம் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸில் யூ கேன் மேக் இட் டு 50 to 55 ஓகே ஸ்லோ ப்ராசஸ் மட்டும்தான் அக்யூரசி மெயின்டைன் பண்ணும் ஓகே இப்போ நான் இன்றைக்கி வந்து 45லேருந்து 50 எடுத்துகிட்டு நாளைக்கு நான் எடுத்த டெஸ்ட்டில் 70 எடுத்தேன் அப்படின்னா குட் நாட் பேட் ஆனால் இது வந்து ஃப்ளூக்கில் இருக்கும் நிறைய தப்பும் இது கூட இருக்கும்
ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச விஷயங்களை அட்டென்ட் பண்ணி ஸ்லோவாக நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்பவுமே உங்களோட ரேஞ்சிங் எப்படி தெரியுமா இருக்கும், என் மார்க் 70 மேம், இன்னொன்றில் 72, இன்னொன்றில் 73, இல்லை சில டைம் 71, இந்த ரேஞ்சிங்லேயே தான் இருக்கும். அப்போனா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இன்றைக்கி வந்து டேட் வந்து Feb 21 நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போது April 11. ஓகே, நியர்லி நமக்கு 2 months இருக்குது. ஓகே, இந்த 2 months நம்ம கால்குலேட் பண்ணால் 60 மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். சரியா? 60 மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். இஃப் யூ ஆர் அ பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 60 எடுக்க வேண்டாம், பேசிக் கிளாஸஸ் முடிஞ்சிருட்டோம். சரியா? இல்லைனா நான் பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 60க்கு 30 கூட போடலாம். 60 போட்டுருணும் அப்படின்னு நான் சொல்லலை, 60 போட்டால் இன்னும் கான்ஃபிடென்ஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ யூட்டிலைஸ் திஸ் 2 months. ஓகே, 100% ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆர்பிஐ மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய பேங்க் எக்ஸாம் இருக்குது. இந்த எல்லா பேங்க் எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். புரியுதா? ஓகே, ஸோ இன்றைக்கி டெஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தோணுது. சரியா? இப்போது இதில் வந்து நான் என்ன இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் கொஷின் டைப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஐ எம் கோன் கிவ் யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களுக்கு தெரியலனா ஐ வாண்ட் யூ கைஸ் டு நோட் இட் டவுன். ஓகே, எஸ், குட் ஆஃப்டர்நூன். சரி, ஸோ இருங்க, நம்ம இப்போ கொஷின்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் நான் கொஷின் டிஸ்பிளே பண்ணிடுறேன், எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுன்ற மெத்தடை நான் சொல்கிறேன். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் டிஸ்பிளே ஆனாலும் சால்வ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி கொஷின் சால்வ் ஆகும்பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்களா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இப்படி நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கொஷினும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1, 2, 3 இப்படி பார்த்துட்டே போகிறேன். இப்போது எனக்கு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 to 6 வந்து எரர் ஸ்பாட்டிங் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து எனக்கு கொடுத்துருக்க ரஃப் ஷீட்டில் நான் எழுதிக்கணும். 7லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ராங்லி ஸ்பெல்ட் இருக்குது. ஓகே, 7லேருந்து எத்தனை கொஷின் மேலேயே 11ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு, ஏன்னா நான் ஸ்லைட்ஸில் எழுத முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராஜம்பிள் கொஷின் பார்த்தாலே தெரியுதுல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 17 to 25 வந்து இட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அண்ட் 25th கொஷின்லேருந்து நமக்கு என்ன வருது, ஃபில்லர்ஸ் வருது. ஓகே, சிங்கிள் ஃபில்லர்ஸ். பாருங்கள், கொஷின் ஈஸியாக டஃபா நீங்களே சொல்ல முடியும். கொஷின் இஸ் டேம் ஈஸி, ரைட்? ஆனால் இதை பார்த்த உடனே ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக இருந்து கொஷினை விட்டுறக்கூடாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது மேம், நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு கொஷினையும் நம்ம எப்படி பார்க்கணுன்ற ஆங்கிள் ஐ டீச் யூ. சரியா? எனக்கு ஃபுல் டே இந்த ஃபுல் மெமரி பேஸ்ட் கொஷினை நான் அவங்க கூட சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஒரு கொஷின்லேருந்து நான் அடுத்த கொஷின் போகும்பொழுது உங்களோட டவுட்ஸ் என்னன்றதை அந்த கொஷின் நான் சொல்லும் பொழுதே ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிப்ளை. ஓகே, இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படி வேணும் மேம், இது எனக்கு புரியல அப்படின்னு கேளுங்க. சரியா? ஓகே, எரர் ஸ்பாட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100% நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. ஓகே, எரர் ஸ்பாட்டிங்க்கு ஆல் கிராமர் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். ஓகே, தெரியலை அப்படின்னு சொன்னால் பேசிக்ஸ்லேருந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணுங்கள். பேசிக் கிளாஸில் கொடுத்த நோட்ஸ்லாம் இருக்கும்ல, பொறுமையாக அதை வந்து பண்ணுங்கள். இல்லை மேம் நான் யூடியூப் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஹாவ் 8 parts. அந்த 8ல் 7 parts கண்டிப்பாக படிக்கணும். டென்சஸும் அடிஷ்னலாக படிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் வில் பி ஈஸி ஃபார் யூ டு சால்வ். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கிராமர் ரூலும் சொல்ல போகிறேன், ஹவு டு செக். ஓகே, சரி. ஸோ SBI கிளர்க் எக்ஸாமில் இந்த டைரக்ஷனில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் விச் மே கண்டெயின் அ கிராமட்டிக்கல் எரர் இன் இட். ஓகே, இதில் வந்து ஒரு கிராமர் எரர் இருக்கும். இஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் கிராமட்டிக்கலி கரெக்ட் அண்ட் கான்டெக்சுவலி மீனிங்ஃபுல் சூஸ் த ஆப்ஷன் நோ எரர். ஓகே, அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தால் நோ எரர். அப்போது தப்பு இருக்கிற அந்த கிராமட்டிக்கல் எரரை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்கரெக்ட் பார்ட்டை கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த கொஷின் ரெண்டாவது கொஷினும் இன்கரெக்டாக இருக்கலாம். சரியா? அடுத்த கொஷின் என்ன கேட்டிருப்பாங்க, ஓகே நான் மேலே இருக்கிற டைரக்ஷனை மாற்றாமல் விட்டுட்ருக்கேனா? சரி, இதே டைரக்ஷன் தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்கரெக்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் இல்லாமல் கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் தான் இருக்கும். இன்கரெக்ட்ன்ற வேர்டை கரெக்டுன்னு மாற்றிருப்பாங்க. ஃபாண்ட் மாறாது. ஓகே, ஃபாண்ட் மாறாமல் இருக்கும் பொழுது வாட் வில் ஹேப்பன், நம்ம பார்க்க மாட்டோம்.
எல்லா கொஷினும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இன்கரெக்ட் தானே கேட்டாங்கன்னு போட்டு போயிட்டே இருப்போம். திடீர்னு வந்து இப்போ 6 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4th கொஷினில் யூ ரியலைஸ் தட் 3rd கொஷினில் இது கேட்டிருக்கான், 4th என்னையா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க தப்பாக இருக்க மாதிரி இருக்கே, அப்போ எது ஆன்சராக இருக்குன்னு மேலே பார்ப்பீங்க. இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் எப்போவுமே ஒவ்வொரு கொஷினுக்கும் டைரக்ஷன் பார்க்குறது இட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ நம்மளோட ஹேபிட்டில் இந்த டைரக்ஷன் பார்க்குறத வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நம்மளுடைய வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நினைக்கிறேன்ல, நம்ம சென்னைக்கு வேகன்சி வந்து 15 நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா 650யா? ஓகே, நிறைய எக்ஸாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் சொன்னதுனால இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? டு பி தேர். ஓகே ஓகே சரி. இப்போ we'll solve this question. இந்த question பார்த்தீங்கன்னா one of the student delivered an insightful analysis in class showing a strong grasp of the material. Okay, yeah, noted. Thank you Kayal. Okay, so இப்போ இங்கே வந்து கிராமர் ரூல் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கிராமர் ரூல் ஒன் ஆஃப் த அப்படின்னு நீங்கள் எந்த சென்டென்ஸில் பார்த்தாலும் பக்கத்தில் இருக்க நவுன் எப்படி தெரியுமா இருக்கணும்? இட் ஹேஸ் டு பி ப்ளூரல் நவுன். எஸ். ஸோ அப்போ எனக்கு இங்கே எஸ் வரும். நான் இங்கே வந்து ஐம் கோனா டெல் யூ 3 things about this rule. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஓகே, டேஷ் கிளியர்ட் த எக்ஸாம். இப்போ இங்கே என்ன வேர்ப் வரும் இந்த இடத்துல? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருலேயும் ஒருத்தர் தான் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காரு, இதுதானே மீனிங்கு. அப்போ இங்கே வந்து ஐ ஹாவ் டு யூஸ் சிங்குலர் வேர்ப் பிகாஸ் மை சப்ஜெக்ட் இஸ் ஒன். am I right? இப்போது செகண்ட் கொஷின், ஒன் ஆஃப் த நோ சாம் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who dash cleared the exam. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். என்ன வரும்? சாம் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who cleared the exam. இங்கே என்ன வேர்ப் வரும்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். இஃப் யூ குட் ரீகால் இட். சொல்லுங்கள். இப்படி தான் படிக்கணும். நான் எழுதியிருக்க செகண்ட் கிராமர் ரூல் அதுக்குள்ளேயே இருக்கிறதுல இட் வில் பி ஹேஸ் மேம், சாரி ஹேவ் மேம். எதுக்கு ஹேவ்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க, அதில் சாமும் ஒருத்தர் அப்படின்றதுனா புரியுதுல. சரி, இப்போ இதே கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா சாம் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களாம், தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஐயோ தப்பாக இருக்குது மாறிடுச்சு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எதுவும் நமக்கு மீனிங்கில் எதுவும் மாற்றம் கிடையாது, டிஸ்டன்ஸில் தான் மாற்றம். சரியா? அப்போ மீனிங்கில் வந்து நமக்கு சேமாக இருக்கும்பொழுது நமக்கு ஏன் வந்து வேர்ப் மாறணும்? வேர்ப் மாறாது, சேம் மீனிங், வெறும் டிஸ்டன்ஸ் தான் ஆட் ஆகுது. ஸோ வேர்ப் வில் பி சேம். ஓகே, இதில் இருக்க கடைசி 4th ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாம் இஸ் த ஒன்லி, ஓகே, ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இங்கே என்ன வேர்ப் வரும்ன்றது தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போது ஹூன்றது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, இங்கே எல்லா இடங்கள்லையும் நான் ஹவ் யூஸ் திஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், பட் இயர் ஐ டென்ட் யூஸ். ஸோ டேரெக்டாக சப்ஜெக்ட் வந்துருச்சு. வென் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஐ யூஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நவுன் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க. அப்போது இதை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இங்கே த ஒன்லின்னு வந்தால் கிராமர் மாறுன்றாங்க. அப்போது இவர் மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காருன்றது அர்த்தம். அப்போது ஹூ வரும்பொழுது த ஒன்லின்னு வந்திருந்தா எனக்கு ஸ்டில் த ஒன்லியை தான் நான் கன்சிடர் பண்ணோம். அப்போது இங்கே வந்து இட் வில் பி ஹேஸ் அண்ட் நாட் ஹேவ். ஸோ சாம் இஸ் த ஒன்லி பர்சன் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிளியர்ட் த எக்ஸாம்ன்றது தான் தமிழாக்கம். ஓகேயா? ஸோ 4 விஷயம் இருக்குது. இப்போது இந்த ரூலை பார்க்கும்பொழுது இத்தனையும் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா கொஷின் இந்த மாதிரி கேட்டிருந்தா ஓகே. தென் கம்மிங் டு த வேர்ப் பார்ட், எனக்கு பாஸ்ட் வேர்ப் இருக்குது. ஓகே, அண்ட் இன்சைட்ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சைட்ஃபுல்லுக்கு எனக்கு உயிர் எழுத்தில் ஆரம்பிக்குமா இல்லை உயிரெழுத்து இல்லாமல் வேறு எதாவது எழுத்தில் ஆரம்பிக்குமா? பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தான் ஆரம்பிக்கும். ஈதனை இன். அப்போ எனக்கு ஆன்ன்ற ஆர்டிக்கல் கரெக்ட். அனாலிசிஸ் இன் கிளாஸ் ஷோயிங் அ ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்குனா சா வருமா? ஸ்ட்ராங்.
ஓகே, எப்படியும் ஆஇயில் வராது, உயிரெழுத்தில் வராது. அப்போ ஸ்ட்ராங்குன்ற வேர்டுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் ஏ. சரியா? இப்போது எனக்கு வந்து இது எரரில் இல்லை, ஆனால் நான் வந்து படிக்கும் பொழுது ரிவ்யூ பண்ணும் பொழுது இது எல்லாமே நான் செக் பண்ணணும். ஓகே, ப்ரிப்போசிஷன் இன் செக் பண்ணுங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் செக் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ராங் மெட்டீரியல் எதை குறித்து? அந்த மெட்டீரியலை குறித்து. அப்போ கரெக்டாக இருக்கா? அப்போது இங்கே ஷோயிங்கன்றது என்னது? இட் இஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னால் ஐஎன்ஜியில் வந்தால் நம்ம இந்த இடத்துல நடுவில் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஆர் அவங்க பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இதை பற்றி நம்ம பேசலாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுதா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங் தேங்க்யூ ட்ரீம்ஸ். அப்போ இஸ்ன்றது உயிரெழுத்து கிடையாதுல்ல. ஓகே, சரி, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த டேரக்ஷனை மட்டும் பார்க்காதீங்க, நான் ஆருக்கும் டேரக்ஷன் வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்கேன். டேரக்ஷன் பார்க்க வேணாம். கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஷால் வி செக்? ஓகே, சாரா barely managed to reaches the station just in time before the train departed. Okay, barely managed to reach the station just in time. Okay. இன்னைக்கு நபார்ட் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுல இங்கிலீஷ் எப்படி இருந்தது? வாஸ் மாடரேட். இஸ் இட்? ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் போடும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இங்கிலீஷ் மாடரேட் லெவலாக இருந்ததா? ஓகே ஜீவா, சரி. ஸோ இது போடுவோம், இதை போட்டு நான் பேசுகிறேன், அதை பற்றி நான் நடுவில் பேசுகிறேன். இதை முடிச்சிடலாம். சாரா barely managed to reach the station just in time. Okay, before the train departed. இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து யூ ஹாவ் டு நோட் ஒன் திங். என்ன நோட் பண்ணணும்னா, யூ ஹாவ் த வேர்ட் barely here. ஓகே, barely, scarcely, hardly. ஓகே, when these words are used, இது கூட எனக்கு வென்ன்ற வேர்டு வரணும் அப்படின்ற மாதிரி இதை கன்ஜங்ஷனில் என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. சரியா? கோரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, எய்தர்ன்னு சொன்னால் ஆர் வரும்னு நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இது கீழே வரும். அப்போ ஹார்ட்லின்னு வந்தால் வென் வரும்னுவாங்க. அப்போ ஹார்ட்லின்னு வந்தால் நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் திங், ஹார்ட்லின்றது நெகட்டிவ் வேர்ட். சரியா? அப்போது ஒரு சென்டென்ஸ் எனக்கு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆனால், ஓகே, நெகட்டிவ் ஸ்டார்ட் எனக்கு இருக்குன்ற பட்சத்தில் ஐ ஷுட் பி கேர்ஃபுல். என்ன கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, ஐ ஷுட் அப்ளை இன்வர்ஷன் மெத்தட். இன்வர்ஷன் மெத்தட்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாரான்றது சப்ஜெக்ட். ஓகே, இது எனக்கு அட்வர்பு, இது எனக்கு வேர்பு, இது வந்து எனக்கு பாஸ்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்புன்னு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு மெயின் வேர்ப் வரணும். இது எனக்கு சென்டென்ஸ் நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது ஹார்ட்லின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட்லி had I visited my uncle's house when my friend called. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லின்றது எப்பயாச்சும் தான் நம்ம அதை பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ எப்பயாச்சும் பண்ணுறோன்றது நெகட்டிவ் தானே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வேர்பு, சப்ஜெக்ட்டு, மெயின் வேர்ப் இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேர்டாக எனக்கு ஹார்ட்லி வரல. பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி செகண்ட் வேர்டாக தான் இருக்குது. அப்போ எனக்கு அங்கே இன்வர்ஷன் வரணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அப்போ எனக்கு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகலை, சென்டென்ஸ் வந்து நாட் நெகட்டிவ் ஸ்டார்ட். ஓகே, ஆர் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஹார்ட்லி வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் பிட்வீன், இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் சப்ஜெக்ட். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நோ நோ இன்வர்ஷன். இன்வர்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எஸ், இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் திடீர்னு கொஷின் வரும்பொழுது பார்ப்பீங்க. ஓகே, ஐ ஹார்ட்லி விசிட் மை auntie's house.
கரெக்டா? இப்படிலாம் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் தானே, அப்போ இன்வர்ஷனே போடலையே நான். ஓகே, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே சரி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன் எரர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2+v1ன்னு சொல்லுவாங்க. இந்த 2+v1 இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க? இட் இஸ் கால்ட் ஆஸ் நான்-ஃபைனைட் வேர்ப். ஓகே, நான்-ஃபைனைட் வேர்ப்குள்ளே இதுக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்னென்னு கூப்பிடுவாங்க? இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறவே மாறாது. ஓகே எஸ். ஸோ நான் அடுத்த கொஷின் போவா? ஓகே, இங்கே நமக்கு எரர் எங்கே கண்டுபிடிச்சோம்? பி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எங்கே எரர் கண்டுபிடிச்சோம்? 1. இது ஆப்ஷன் ஏ. ஆன்சர் டிக் பண்ணலன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகவா? Question number 3. Okay, in the bookstore she found an intriguing novel that immediately captured her attention. Okay, so இப்போ வந்து in the bookstore அப்போ place indicate பண்ணுது. சரியா? she இருக்கு, found intriguing novel. இப்போ foundன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதோட பேஸ் verb என்னது? she finds sorry, base வராது, she find. அதாவது she find ன்னு வராது, find is base verb. v5ல நான் சொல்லும் பொழுது finds ன்னு சொல்லுவேன், which is singular verb. ஓகே, இதை ப்ளூரலில் சொன்னால் நான் ஃபைண்டுன்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஓகே, அப்போது v2ல இது என்னன்னு சொல்லுவேன்னா ஃபவுண்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுவேன். v3ல என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஃபவுண்டுன்னு யூஸ் பண்ணுவேன். v4ல இந்த வேர்ப் எனக்கு ஃபைண்டிங்னு வரும். இதெல்லாம் எழுதிட்டோம். இது வந்து when you search for something and you find it. ஓகே, அப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்பு இது. ஆனால் you have another verb. என்ன வேர்புன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு v1 பார்த்தீங்கன்னா ஃபவுண்டுன்னு வரும், v2ன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெட்ன்னு வரும். இப்போ you would have என்ன சொல்கிறது, understood whatever I am speakingல. நான் என்ன எழுதுறேன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, இதோட மீனிங் என்னவா இருக்கும்? இது வந்து சர்ச் பண்ணி யூ ஃபைண்ட் அவுட் சம்திங். இது என்ன தெரியுமா? இன் கேஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன் கேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். ஓகே, இது வந்து கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே மேம் கன்ஃபியூஸ் பண்ணோன்னா, இங்கேயும் ஃபவுண்டுன்னு இருக்குது, இங்கேயும் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஆனால் இது பேஸு, இது பாஸ்ட்டு. சரியா? என்னென்னா இதோட மீனிங் வேறு, இதோட மீனிங் வேறு. இப்போது இதுக்கு என்ன சொல்லலாம்னா she founds a company. அவள் ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சிருக்கா, இன்கார்பரேட் பண்ணியிருக்கா. இப்போ இதை பாஸ்டில் சொல்லும் பொழுது she found a companyன்னு சொல்லக்கூடாது, she founded a company. புரியுதா? எஸ். ஸோ இந்த ஃபவுண்டுன்றது இதோட பாஸ்ட், இந்த ஃபவுண்டுன்றது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸும் வரும். ஓகே, ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது இது. ஓகே, இதை வந்து கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போது இன்ட்ரிகிங் நாவல், இது இன்னு தானே, இஃப் ஐம் நாட் ராங், இதுதானே தமிழ் வார்த்தை வரும். ஓகே சரி, அப்போது ஏன்ற ஆர்டிக்கல் வராது, ஆனந்த் தானே வரும். யாரோ ஒருத்தர் தமிழில் போட்டிங்க ட்ரீம்ஸ்ன்னு நினைக்கிறேன், இன்ட்ரிகிங்கை தமிழில் போடுங்க அப்படியே ட்ரீம்ஸ். ஓகே, ஆனன்ற ஆர்டிக்கல் தான் நமக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் எரர். நானாக ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணுறேன். அண்ட் இன்ட்ரிகிங் நாவல் இப்போ ஆனன்ற ஆர்டிக்கல் வந்தால் பக்கத்தில் இருக்க நவுன் எனக்கு சிங்குலர் கவுண்டபிள் நவுனாக இருக்கணும். நாவல் கவுண்டபிளா? அப்போ இது என்ன மேம்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, that immediately captured, immediately is adverb, captured is verb, her attention noun, இது என்னது possessive adjective. இதெல்லாம் நான் வேர்ட் பை வேர்டாக பிரிக்கணும்னா நம்ம நல்லாவே பிரிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக பிரிக்கலாம். புரிஞ்சுதா? இந்த கொஷனில் நிறைய இன்புட்ஸ் கிடச்சிச்சா? அடுத்தது போகலாமா? ஓகே, மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே சரி, ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம். ஓகே, என்ஜாய் ஸ்பெண்டிங் ஹிஸ் ஈவினிங் சிட்டிங் அண்ட் டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்டிங் ஜாய் இன் கான்வர்சேஷன்ஸ். தான் வருது, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்போனா. ஓகே சரி, இப்போது இது வந்து சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் தானே. verb if it is present எனக்கு enjoys வரும். சரியா? if it is past enjoyed ன்னு வரும். பட் கண்டிப்பாக எனக்கு என்ஜாய் வராதுல, தே வந்தால் தான் என்ஜாய் வரும். அதாவது ப்ளூரல் வேர்புன்னு சொல்ல வரேன்.
அப்போ எனக்கு sitting and talking தானே continuousல தானே இருக்குது. So I cannot use past. So it is enjoys only. Anyway, எக்ஸாமில் நமக்கு இங்கே எரர் இருக்கான்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க சொல்கிறாங்கனோடைய இங்கே என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லலை. சரியா? அப்போ நமக்கு ஏதான் எரர்னு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் பார்த்தீங்கனாலே ஆன்சர் போட்டு போயிருங்க. உட்காந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ஓகே, ஈவினிங்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், ஆண்டுன்ற கன்ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா parallelism. ஓகே, ஆண்டுன்ற கன்ஜங்ஷன் வரும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த பக்கம் பாசிட்டிவ் இருந்தால் இந்த பக்கம் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருந்தால் இங்கே நெகட்டிவ். சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆண்டுன்ற கன்ஜங்ஷன். இப்போ சிட்டிங் அண்ட் டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கமா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஆக்ஷன், ஃபைண்டிங் ஜாய் இன் கான்வர்சேஷன், சம்திங் அப்ட்ராக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சரி. ஸோ இப்போ அடுத்து சாம்ன்ற நேமு, இஸ் இட் அ masculine gender? இந்த பேரு masculine-ஆ ஃபெமினைனா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மேல் இருக்காங்க மேம், ஸோ அதனால் masculine gender அப்படிலாம் சொல்ல முடியாது. How do you say that it is masculine? இல்லை, how do you say it is feminine? இங்கே எப்படி அவங்க ஹிஸ்ன்னு போட்டிருக்காங்க? ஏன்னா எனக்கு திடீர்னு இது கிராமட்டிக்கல் எரர், ஆனால் சில டைம்ஸ் எரரே இல்லைன்னா இந்த ஹிஸ்ஸை ஹர்ன்னு மாற்றலாமே அப்படின்னு தோணும். அது தோன்றது கரெக்டாக தப்பா? கரெக்டாக தப்பா? Masculine because of his. What I'm telling you is, if they have given this word as enjoys, சரியா, you have an error in the statement. Okay, you have to find out the error. அப்போ உங்களுக்கு மைண்டில் வராதா சாம்ன்றது வந்து இங்கே ஹர்ன்னு வராதா? எப்படி பேரை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறோம்? சில பேரோட நிக்நேமாக கூட இருக்கலாமே அப்படின்னு தோணாதான்னு கேட்குறேன். எக்ஸாமில் அவ்வளோ பெருசாக வைக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. I just want to know whether you guys are thinking about it or not. Okay, அதாவது gender not revealed. Okay, so when the gender is not revealed, okay, அந்த இடத்துல நீங்கள் you have to consider everything as masculine gender. சரியா? இங்கே பிரச்சனை கிடையாது, இங்கே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான், ஹிஸ்ஸு கரெக்டு தான். ஆனால் ஜெண்டர் ரிவீல் ஆகாத இடங்களில் you have to consider it as masculine only, so it is right only. வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு ஹர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஹிஸ்ஸை வந்து ஹர் தான் பேசுகிறாங்க, விமென்னும் சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது இங்கே இது வராது. அதான் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்றது தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜெண்டரே எனக்கு என்னன்னு தெரியாத பொழுது இட் இஸ் masculine, should be preferred. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன். 5th question. Nancy danced across the stage, graceful, captivating the audience with her elegant performance. Okay, so easier you can find it out. It is parts of speech error. What is the error here? Nancy என்ற பொண்ணு danced, V2 across the stage. ஸ்டேஜ் முழுவதும்னு அர்த்தம், குறுக்க கிடையாது. ஸ்டேஜ் குறுக்க இல்லை, ஸ்டேஜ் ஃபுல்லாக வாக்வே பண்ணி டான்ஸ் பண்ணா. ஏன்னா அக்ராஸ்ன்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஓகே, சரி. இப்போது டான்ஸ்டு, this is an adverb which is given. சரியா? graceful is adjective, gracefully அப்படின்னு சொன்னால் adverb. So adverb explains about verbs, right? அப்போ வேர்பை பற்றி சொல்லணும்னா இங்கே கொடுத்துருக்கிறது டான்ஸ்டுன்றது தான் வேர்பு. ஓகே, எப்படி டான்ஸ் பண்ணா? அப்போ இது என்ன டைப் ஆஃப் adverb? யாராவது சொல்ல முடியுமா? இது என்ன டைப் ஆஃப் adverb? ஓகே, ஆப்ஷன் சி தான் எரர். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் adverb? கரெக்ட், ஆன்சர் இஸ் ரைட். கிரேஸ்ஃபுல்லின்ற வேர்டு என்ன டைப் ஆஃப் adverb? அதை சொன்னாதான் நம்ம ஒரு கிராமர் ரூலே சொல்ல முடியும். திவ்யா கரெக்டு, ட்ரீம்ஸ் கரெக்டு, கலை கரெக்டு, விக்னேஷ் கரெக்டு, எல்லாருமே கரெக்டு. ஏன் அக்ராஸ் வருதுன்னு நினச்சேன் மேம். ரைட்டு.
நீங்கள் வந்து குறுக்கன்னு நினச்சி அக்ராஸ் வருமான்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் முழுவதும்ன்றதுக்கு அக்ராஸ் நம்ம சொல்லலாம். ஓகே சரி, தெரியலன்றதுனால நான் சொல்கிறேன். adverb of manner தான் நமக்கு gracefully. ஓகே, அதாவது she danced how gracefully. அப்போ adverb of manner answers the question how. அப்போ இங்கே you have two grammar rules. ஓகே, manner related. First one is when you have only subject and verb. அதாவது இப்போது நான்சி டான்ஸ்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேஸ்ஃபுல்லி இங்கே வந்துடும். இதுதான் கரெக்டு. சப்ஜெக்டிவ் வேர்பு அது பக்கத்துலேயே அட்வர்ப் இருக்கணும். இது ஒரு கிராமர் ரூல், சரியா? அப்படி சப்போஸ் நமக்கு வந்து சப்ஜெக்டிவ் வேர்பு ஆப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஜெக்டை தாண்டி தான் அட்வர்ப் வரணும், சரியா? அப்போது ஷீ டான்ஸ்ட் அக்ராஸ் த ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அக்ராஸ் த ஸ்டேஜ் சேர்த்து வாசிச்சிங்கன்னா இட் இஸ் பிளேஸ், சரியா? அப்போது ஓகே இருங்க, நான்சி இங்கே நமக்கு ஆப்ஜெக்டே இல்லை. ஓகே, ஸோ நான்சி டான்ஸ்ட். இங்கே கிராமர் நமக்கு வந்து ஒரு எரர் இருக்குல்ல, இப்படி தானே சொல்லுவோம். நான்சி டான்ஸ்ட் gracefully across the stage. இப்படி தானே வரும். பிகாஸ் மேனரும் பிளேஸும் ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா the exact order is first manner, அப்புறம் தான் பிளேஸ் வரும். ஓகே, ஆனால் இந்த அக்ராஸ் த ஸ்டேஜ்ன்றது பிளேஸ் வராது. என்ன கேள்விங்க கேட்கலான்னு பாருங்க. நான் தான் பார்க்குறேன். ஏன்னா மேனரும் பிளேஸும் ரெண்டும் கொடுத்துருந்தா திஸ் இஸ் த ஆர்டர். பட் இந்த அக்ராஸ் த ஸ்டேஜ்ன்றது பிளேஸாக வருது. இப்போ ஆன் த ஸ்டேஜ், ஸ்டேஜ் மேலே, ஸ்டேஜ் முழுவதும். ஓகே, டான்ஸ். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரேஸ் இங்கே மாற்ற மாட்டோம். பட் ஆனால் இதுதான் ரூல். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் சப்ஜெக்ட் வேர்பு, அதுக்கப்புறம் அட்வர்பு. சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டை தாண்ட பிறகு தான். ஆப்ஜெக்டே இல்லை நமக்கு சென்டென்ஸில். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்ராஸ் த ஸ்டேஜை போட்ட பிறகு கிரேஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆனால் அந்த டான்ஸ்ட்டை பற்றி தான் அந்த கிரேஸ்ஃபுல் பேசுது. அப்போது கிரேஸ்ஃபுல்லி அக்ராஸ் த ஸ்டேஜ்ன்றது தான் கரெக்டான ஃபார்மேட்டு. ஓகே, கிராமட்டிக்கலி ரைட்டுன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ரைட் நான்சி டான்ஸ்ட் கிரேஸ்ஃபுல்லி அக்ராஸ் த ஸ்டேஜ். இது நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது just go and check. Okay, so when place and manner adverbs are given, what is the right order to frame the sentence ன்னு போட்டு பாருங்க. Okay, you will get an idea. Okay, இப்போ ஆனால் நம்மளுடைய கிராமட்டிக்கல் எரர் பார்ட் பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்ன்ற வேர்டு வராது. கிரேஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா இட் இஸ் adjective. கிரேஸ்ஃபுல்லின்னு வந்தால் தான் இட் இஸ் adverb. ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் நம்ம ஆன்சர்னு வச்சுக்கலாமா? பட் இந்த ரூலை மறந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு ரைட்டான ரூல். ஓகே, கிராமட்டிக்கலி கரெக்ட் ரூலு இதான் நமக்கு. ஸோ மேனர்ன்றதுக்கு கேள்வி வந்து ஹவுன்ற கேள்வி தான் நம்ம கேட்கணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் போவோமா? 6th ஒன் பாருங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் த மேரத்தான் she treated himself to a delicious meal to celebrate her accomplishment. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எரர். we'll see whether you guys are finding it or what. I'm waiting for your answer. After finishing the marathon, she treated himself to a delicious meal to celebrate her accomplishment. Super shade, super. Okay, சில பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. இப்போ ஒழுங்காக வாசிச்சவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இல்லை? ஓகே, எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ யூ டெல் மீ வாட் டைப் ஆஃப் ப்ரனவுன் இட் இஸ். இந்த ப்ரனவுனோட பேர் என்ன? முதல்ல அது ப்ரனவுனா? After finishing the marathon, she treated, be the answer, correct தான். She treated herself now. Okay,
இப்போ ஹிம்செல்ஃப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது சப்ஜெக்டா, இது verb. இது ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட்டு. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமாக இருந்தால் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? என்ன ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? ஷீ கட் ஹர் ஹேண்ட். அவங்களே அவங்க கையை கட் பண்ணிக்கிட்டாங்க. ஷீ கட் ஹர் செல்ஃப். புரியுதா? எஸ். ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். போத் ஆர் same. Okay, in that case we use reflexive pronouns. Yes. Okay, so இது வந்து நம்ம RBI 2023 பேப்பர் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. சரியா? இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2026லேயும் இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கோர் எப்படியாச்சும் ஏற்றிடுங்க. சரியா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரியுதா? கொஷின்ஸ் நல்லா புரியுதா? ஓகே, அப்போ இங்கே தான் நமக்கு எரர் இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம ஹர் செல்ஃப்னு யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது நம்ம கொஷின் எழுதும் பொழுது மார்க் பண்ணதில் பொசசிவ்னு போட்டிங்களா? இருங்க, யாருமே போடலன்னு பார்த்தேன். எனக்கே யாரோட கமெண்ட்டும் வரல. ஆன்டிசிடென்ட் ப்ரொனவுன்னு சொல்ல மாட்டாங்களே, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, விடுங்க. எனக்கு ஆக்சுவலாக உங்கள் கமெண்ட் வரல. நிலையப்பார் ட்ரீம்ஸ் அன்சீன் வந்து ஆன்டிசிடென்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்களா? அதை ஓகே, ஏன்னா முன்னாடி இருக்க நவுனை பற்றி சொன்னனால. ஓகே, so this is something which is very easy, right? Okay, the village persists respected by all, often provided counsel to those seeking guidance in times of trouble. So these are the words which are highlighted. Okay, whatever I have underlined, they're asking to find either it is wrongly spelled or inappropriate. அப்போ priestோட ஸ்பெல்லிங் என்னது? PRIEST தானே, ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கவுன்சில்ன்ற வேர்ட் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கவுன்சில் வந்து எனக்கு வேர்புன்னு சொல்லுவேன். சில டைம்ஸ் நவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆனால் எனக்கு எப்போவுமே நவுனாக தான் வரும். இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் ஆஸ் அ நவுன். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் டு பில்ட் யுவர் செல்ஃப் இன் ஸ்பெல்லிங். ஓகே, ஸ்பெல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து வந்து வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் வேர்ட் ரூட், the word root, the word die, the word die. எஸ், பார்க்க ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நிறையா கேட்குறாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஓகே, திஸ் இஸ் தி ஈஸி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் இயர். 8th one, as the flag வந்து national flag unfurled in the what is it, gentle breeze, a sense of pride and patriotism swept over the crowd. ஓகே, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. ஓகே, ஆனால் அன்ஃபர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்கல்ல, அப்போ ஒரு எல் தான் வரும், 2 எல் வராது. இப்போ இந்த 2 எல் வர மாதிரி இருக்கிற இடங்கள் என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட் இந்த ஸ்பெல்லிங்கா இல்லை இந்த ஸ்பெல்லிங்கா? ஜுவல்லரி, ஜுவல்லரி. ஓகே, ஜுவல்லரி. ட்ராவல்டு, ட்ராவல்ட். எஸ், சொல்லுங்க, எது கரெக்டான ஸ்பெல்லிங்? இது 1, இது 2, இது 3. Tell me which is right. 1ல A B, 2ல A B, 3ல A B. Tell me the right spelling. அதாவது இந்த ஈ வேணால் எடுத்துடலாம். ஓகே, சி நெட்டில் பார்த்தீங்களா? யாராவது நெட்டில் பார்த்தீங்களா?
This is British, this is American. This is British, this is American. Okay, this is British, this is இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று British ஒன்று American. இது மட்டும் எது British மட்டும் போடுங்க. But you have spelling change. Okay, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரோலு சரியா, சாப்பிட்றதுக்கு ஒரு ரோல் கொடுங்கன்னு சொன்னால் எந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவீங்க? சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் எதை யூஸ் பண்ணுவீங்க? Give me a roll to have. Which is right? Which one is right? Good. Foodla சாப்பிட்ற ரோல் இது. I play this role in the skit. அதுக்கு இந்த ரோல். ஆனால் ப்ரொனன்சியேஷன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராங்லி ஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட்டில் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The teacher encouraged her students to accept constructive criticism as a valuable tool for growth. What is the error here? ஷவர்மா ரோல். அதில் பி வராது, டபிள்யூ தான் வரும். ஷவர்மா. வர்மான்றதை வச்சு எழுதிட்டீங்களோ? ட்ரீம்ஸ். வெரி குட் வர்ஷினி. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, எக்ஸப்ட்டுக்கும் அக்செப்ட்டுக்கும் மீனிங்கே வித்தியாசம் இருக்குது. எக்ஸப்ட்னா அதை தவிர, ஓகேயா. ஸோ அதாவது எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி சரியா. அக்செப்ட்னா யூ ஆர் ஓகே வித் இட். இப்போது எக்ஸப்ட் ப்ரிப்போசிஷன் நினைக்கிறேன். ஓகே, அக்செப்ட் வேர்ப்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ இங்கே த டீச்சர் என்கரேஜ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் டூ இருக்கா, பக்கத்தில் எனக்கு V1 தானே வரும் வேர்பு. எக்ஸப்ட் ப்ரிப்போசிஷனில் டூ பக்கத்தில் எப்படி வரும்? அப்போது எனக்கு அக்செப்ட்ன்ற வேர்ட். இது கிராமட்டிக்கல். மீனிங்ஃபுல் கான்டெக்சுவல் எரர்னு சொன்னாலுமே எக்ஸப்ட் வராது, அக்செப்ட் வரும். ஸோ ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் போடலாம், இன்னொன்று நம்ம வந்து இந்த மாதிரி பேசிஸ்லேயும் போடலாம். மீனிங்ஃபுல்லாகவும் நம்ம செக் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஈஸியாக யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஆனால் இந்த ப்ரிப்போசிஷன், வேர்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எஸ். ஓகே, ஸோ நான் அடுத்து போகிறேன். ஒரு கொஷனில் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதான், the thoughtful compliment about her artistic skills inspired her to create more, fueled by the recognition of her talent. Answer here. Tenth question. Question number 10 answer. What is the answer? What is the replacement? கல்பனா, என்ன அங்கே தப்பு இருக்குது? என்ன ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது? ஓகே, ட்ரீம்ஸ் போட்டிருக்காரு. இந்த காம்ப்ளிமெண்ட்டோட மீனிங் என்ன தெரியுமா? ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது. இந்த காம்ப்ளிமெண்ட்டோட மீனிங் என்ன தெரியுமா? ப்ரைஸ் பண்ணி புகழ்ந்து பேசுகிறது. இங்கே a thoughtful compliment about her artistic skillனா புகழ்ச்சி தானே. புகழ்ச்சின்னு சொல்லும்போது இங்கே இ வராது, இங்கே ஐ வரும். அப்போ இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை தான் நீங்கள் பார்க்கணும் சரியா. த வேர்ட் கான்ஃபிடென்ட். ஓகே, இந்த வேர்டை நவுனாக எழுதும்பொழுது நமக்கு ஒரு ஸ்பெல்லிங் வரும். ஹவ் யூ ஹர்ட் திஸ்? எஸ், இந்த வேர்டு மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதோட மீனிங் என்னென்னு பாருங்கள். இது நவுன் ஃபார்ம், இது எனக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். இப்படி ஒன்று இருக்கான்னு சில பேர் பார்ப்பாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும், நியூஸ் பேப்பர் நிறையா படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லும் போது இந்த வேர்டை நான் நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன் மேம், இது வந்து என் ஃப்ரெண்டு பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் மேம். ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு.
புரியுதா? ஓகே, அடுத்த கொஷின் போகிறேன். 11th one. 11th one ஆன்சர் சொல்லுங்கள். ரைட். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். tranquil என்னது? meaning behind the word tranquil. okay then ஏன் வராது? then talks about what? than இருக்கு, then இருக்கு. than ன்னு சொன்னா comparison, then ன்னு சொன்னா time. கரெக்டா? tranquil அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி silent or peaceful. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி பேசும்பொழுது calm இதெல்லாம் சொல்லலாம். குட். அப்போ இந்த ஸ்பெல்லிங் நமக்கு தப்பு இல்லை. ஓகே, வேறு ராதர் வந்தால் தேன் வரணும். ராதர் வந்தால் தேன் வரும்ன்றது வந்து நமக்கு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இது கிராமர் வேர்டு, வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நான் ஏன் இதெல்லாம் சொல்லுவேன்னா அப்போ தான் ஹார்ட்லி வந்தால் வென் வரும், நோ சூனர் வந்தால் தேன் வரும்னு ரீகால் பண்ணிப்பீங்க. ஆப்ஷன் ஏ ஹேஸ் an error. நெக்ஸ்ட் ஒன் பேராஜம்பிள்ஸ். குவிக்காக சீக்வென்ஸ் போடுங்க. full sequence. Very good Kalpana. full sequence try பண்ணுங்க. 6 சென்டென்ஸ் இருக்கு, 5 போட்டிருக்கீங்க. ட்வின்ஸ். CEDBA. எஃப் எங்க காணும்? CDBFDA. कल्पना CEBFDA. Any immediate pass? ஏதா immediate pass இருக்கா? Okay. So finally he convinced ன்னு இருக்குல்ல, he pronoun. Also சொன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். Lily's father might be அந்த he இவராக இருக்கலாம். After finishing is pronoun. One day her father, அப்போ Lily's father. ஓகே, அப்போ ஹர்ன்றதும் எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணோம். She felt. இப்போது என்னோட இன்ட்ரடக்டரி பார்ட் என்னென்னா எஃப் வராது, இ வராது, டியும் வராது, பியும் வராது, ஏவும் வராது.
C தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 1 2 3 4 5. இப்போ எனக்கு சீக்வென்ஸில் ஏதாவது இமீடியட் பேர் பண்ண முடியுமானா, Lily also decides to go to the village with her father as well. Her father agreed to take her. அவளுக்கும் போகனா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வர சொல்லியிருக்காங்களா? Finally, he convinced his daughter to return to the city, assuring her that he would visit the village again. Lily's father, Jack, lives in a bustling city. After finishing his task, he decided to return to the city, leaving Lily feeling sad. One day, her father had to visit a village for some work. General. Okay, this is general. She felt joyful and thrilled while observing cattle and farming activities in the village. Okay. இப்போ நான் B சொல்கிறேன்ல, நான் B சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று நான் சொல்லியிருக்கேன். Father had to visit a village for some work. சரி, இப்போது ஜென்ரலாக இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு முன்னாடியே வரணும்ல. ஒன் டே ஹர் ஃபாதர் ஹேட் டு விசிட் அ வில்லேஜ். இதுவும் க்ளூவில் அ வில்லேஜ், த வில்லேஜ், த வில்லேஜ், த வில்லேஜ், இ, சிஇ, சிஇ, இது ஓகே இருங்க. இப்போது ஒரு வில்லேஜ், ஏன்னா வில்லேஜ் பற்றி தானே ஆன் த ஹோல் பேசியிருக்காங்க. இப்போ பிக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல முடியும்? இமீடியட் பேர் பிக்கு முன்னாடி வருதா? ஈக்கு அடுத்து தான் பி. இப்போது அப்பா வந்து வில்லேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. லில்லி ஆல்சோ டிசைட்ஸ் டு கோ டு தி வில்லேஜ் வித் ஹர் ஃபாதர் ஆஸ் வெல். அப்போது இ அண்ட் பி ஆர் இமீடியட் பேர்ஸ். ஏன்னா இங்கே ஆல்சோ அந்த வேர்டை வச்சு தான் நான் சொன்னேன். She felt joyful and thrilled while observing cattle and farming activities in the village. எஃப்ல இருக்கா? அடுத்து இதெல்லாம் போட்டோம், டி போடல. After finishing his task, he decided to return to the city, leaving Lily feeling sad. In order to return to the city, assuming her that he would visit again. அப்போ ஏ வந்து கடைசி. ஓகே, அப்போ வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் his task நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி ஹீ கன்வின்ஸ்ட் his daughter. அப்போது இங்கே வந்து அவள் என்ஜாய் பண்ணுது. அதுக்கப்புறமா அவர் வந்து நான் திருப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு போயிடுறது. முடித்த பிறகு அவளை கூப்பிட்டு போயிடுறது. இதுதான் கரெக்டியா? விஆர் போட்டா ஹேமவர்ஷினி, அதுக்கு முன்னாடி கல்பனா, நல்லையப்பார் வந்து இங்கே ஒரு சின்ன குழப்பம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இ ஏன்னா அவர் போகணுன்னு நினச்சிருக்காரு, அவரோட டாட்டரும் கூட டிசைர்ஸ் டு கம். ஓகே, ஆல்சோ அப்போ இது ரெண்டும் அடுத்தடுத்து தானே வரும். இப்போ சிஇபி நமக்கு பிரச்சனை இருக்காது, எஃப்டிஏல தான் பிரச்சனை வரும். ஓகே, எஃப்டிஏ நான் எப்படி பண்ணேன்னா, ஃபைனலி கன்வின்ஸ் டாட்டர் டு ரிட்டர்ன் டு த சிட்டி அண்ட் திருப்பி கூப்பிட்டு வரேன்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ பேசியிருக்கோம்ல. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஸ்டார்ட் டிசைடட் டு ரிட்டர்ன். அவர் மட்டும் வரணும்னு நினச்சாரு, அவளை விட்டுட்டு. ஃபைனலி கன்வின்ஸ் his daughter to return to the city. அவர் கூட கூப்பிட்டு வரதுக்கு அஷ்யூரிங் ஹர் தட் நம்ம திருப்பி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃபஸ்ட்டு விட்டு வரணும்னு நினச்சாங்க, அப்புறம் தானே கூப்பிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இப்போ அதை தாண்டி ஷீ ஃபெல்ட் ஜாய்ஃபுல் சொல்ல முடியாது. அங்கே இருக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா எஃப்ஐ நான் இங்கே போட்டுருவேன். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த ரைட் சீக்வென்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸாமில் உங்களால் மொத்தத்தையும் போட முடியலனாலும் சிஇபி கண்டுபிடிச்சிங்கன்னா சிஇபி மட்டும் போடுங்க, இல்லை இன்ட்ரோடக்டரி அண்ட் கன்க்ளூடிங் மட்டும் போடுங்க. சரியா? ஓகே, ஸோ 17th ஒன். வாவ், இப்போ இந்த கொஷனுக்கு எத்தனை பேர் எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா, 26th கொஷின் போட்டுட்டு 26லேருந்து 30 போட்டுட்டு அதுக்கப்புறம் those who want you can attend RC. நான் 100% RC எடுக்க தான் போகிறேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் RC எடுத்து முடிச்சுட்டு தான் I'm going to close the session. So if you guys want, you can take part. Okay, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லர்ஸ் பார்த்துடலாம். Might be few will not be interested in reading RC, but I am interested in reading it. Okay, so bias
biosphere and the reserves are dash for the future of our planet. Choose the most appropriate word or phrase that would fit in the statement to make it contextually and meaningfully and grammatically correct. இப்போ நமக்கு வந்து which fits ன்னு கேட்டிருக்காங்க. இதான் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்யா. நான் ஒரு வாட்டி ஒரு லைவ்ல which could not fit ன்னு கொடுத்துருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை. பார்க்காம என்னடா இது எல்லாம் சிமிலராக இருக்கேன். I was not able to answer. அப்புறம் தான் I found it out that which fits கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஓகே, இப்போ கேட்குதா? ஸோ which fit which could not fit கேட்கல. அப்போது நம்ம ஆப்ஷன் இதில் தான் பார்க்கணும். ஸோ biosphere reserves are dash for the future of our planet. ஆப்ஷன் டி போட்டிருக்காங்க. tired, inactive, unique, inert, நெகட்டிவாக இருக்குல்ல. யூனிக், வைட்டல். யூனிக்னா வந்து கம்பேர் பண்ணி இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. வைட்டல்னால் இம்பார்ட்டண்ட்டு. யூனிக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆர் யூனிக் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் பிளானட். ஆர் வைட்டல். ரெண்டுமே அட்ஜெக்டிவ் தான். But there is no what to say article used before it. இன்னொன்று வந்து it is a unique thing. It is unique சொல்லலாம். adjective சொல்லலாம். adjectiveாக சொல்லும் பொழுது சொல்லலாம். ஸோ biosphere வந்து are vital for the future of our planet. யூனிக்கை விட இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது தானே இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் எனக்கு கரெக்டாக உட்காருது. ஸோ அதனால் ஐ எம் சூஸிங் ஆப்ஷன் டி. வேறு ஏதாவது ரிஜெக்ஷனுக்கு ஏதாவது ரீசன் வச்சுருக்கீங்களா? யூனிக் ஏன் வராது அப்படின்றதுக்கு do you guys have ஃப்யூச்சருக்காக வைட்டலாக இருக்காது. புரியல. ட்ரீம்ஸ் ஷேட்ஸ் இஸ் மை வால்யூம். ஓகே, அது சொல்லுங்கள். ட்ரீம்ஸ் வந்து ஃப்யூச்சருக்காக வைட்டலாக இருக்காதுன்னு ஏதோ போட்டிருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. வைட்டல் வில் பி த ரிலவெண்ட் ஒன். ஓகே, சரி. நான் 27 போட்டா. த லவுட் நாய்ஸ் அவுட் சைட் டேஷ் மை கான்சன்ட்ரேஷன் வைல் ஸ்டடிங். அப்போ ஏதோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. கண்டெக்ஸ், ரிப்பேர்ஸ், ஹீல்ஸ், ஃபிக்ஸஸ், டிஸ்டர்ப்ஸ். நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொன்னேன். ஆப்ஷன் இந்த கொஷின் எல்லாம் விட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஈயா? ஓகே, பிகாஸ் யூ cannot put conducts, repairs, heals, fixes. இது எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, ஸோ படிக்கும்போது தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகே, 28 கம்யூனிகேஷன் இஸ் சென்ட்ரல் டு த வே we dash climate change. we fail, we slight adjectiveல we blow, we mishandle, we negotiate. What is the answer for the 28th question? Communication is central to the way. We fail climate change. Question number 28 ன்னு போட்டு போடுங்க. Question number 28. எனக்கும் நெகோஷியேட் தான் ஆன்சராக வருது. அதாவது கம்யூனிகேஷன் இஸ் சென்ட்ரல் டு த வே. அப்போ நான் எதுவும் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன்ல. எதுக்கு? வி நெகோஷியேட் கிளைமேட் சேஞ்ச். தேர் இஸ் நோ கனெக்டர் கிவன் திஸ் சென்டென்ஸ். மைட் பி இங்கே கமா யூஸ் பண்ணியிருக்கலாம். கம்யூனிகேஷன் சென்ட்ரல் டு த வே கமா வி நெகோஷியேட் கிளைமேட் சேஞ்ச் அடுத்தடுத்தா சொல்லும் பொழுது மைட் பி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ 29 the example dash the proper use of new software feature. The example puzzle. The example confuses not so. The example fogs illustrates blurs up. Proper use thana. Option C 29.
Can anyone put the meaning for the word fogs? பேச்சுவார்த்தை நடத்துறது. ஆமாம், கரெக்டு தான். 29க்கு சி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எலிமினேட் பண்ண ஆப்ஷன் வந்து பசில்ன்ற வேர்டும் கன்ஃபியூஸும் எனக்கு ப்ளூரலில் இருக்குது. சரியா? எனக்கு இங்கே சிங்குலர் வேர்ப் வேணும். அப்போ ஃபாக்ஸ் இல்லஸ்ட்ரேட்ஸ் பிளர்ஸ்ன்னு இருந்துச்சு. சரியா? அதில் எனக்கு பாசிட்டிவான வேர்டு இல்லஸ்ட்ரேட்ஸ், எக்ஸாம்பிள் தானே, அப்போ இல்லஸ்ட்ரேட்ஸ் கரெக்டுன்னு போட்டேன். ஃபாக்ஸ்ன்றதோட மீனிங் யாராக போட முடியுமா? The word fogs. Fogs என்ற வேர்டோட மீனிங் ஃபாக் ஸ்மாக் தானே மேம், ஏர்ல இருக்கிறது. அதான் ஃபாக்ஸ்னா என்னதுன்னு கேட்குறேன். ஆன்சர்லாம் கரெக்டாக போடுறீங்க கல்பனா. ஓகே ஓகே, ஸோ இட் டசன்ட் மேக் அ கிளியர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம்ஸ் போட்டிருக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர் யூஸ் ஆஃப் நியூ சாஃப்ட்வேர் ஃபீச்சரை பற்றி அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபாக் பிளர்ஸ்னால் அப்படியே என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மறைஞ்ச மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி கோட் பண்ணுற மாதிரி இந்த சென்டென்ஸ் நமக்கு கன்வே பண்ணுது. அப்போ illustrates will be the right option here. Okay, சரி. ஸோ 30th question, the engine praised suddenly faulted தானே, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. இருங்க, prompting the need for immediate repair. அப்போனா எது ரிப்பேர் ஆயிடுச்சு. praised approvedலாம் வராது. பர்சன் வந்து எதையோ சாங்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, இன்ஜின் எப்படி அப்ரூவ்டு? அதுவும் சடனாக ஃபால்ட்டட் தான். ஆப்ஷன் டி. சி, இப்போது இந்த சென்டென்ஸ் படிக்கிறீங்கல்ல, இந்த சென்டென்ஸ் படிக்கும்பொழுதே இந்த ஆப்ஷனில் இதெல்லாம் வராது. ஆனால் சில டைம்ஸ் எக்ஸாமில் 2 ஆன்சரில் டை வைப்பாங்க. ஓகே, நீங்கள் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும்னு பார்ப்பாங்க. அதை யோசிச்சா தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வைப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஆன்சர் போடுங்க. சரியா? ஓகே, இப்போ ஷால் வி கோ டு ஆர்சி? ஓகே, கண்டிப்பாக நம்ம போடுறோம் ஆர்சி. படிப்போமா? ஓகே, ஸோ டைம் வந்து ஒரு 2 minutes தரேன். ஓகே, ட்ரை டு ரீட். Once upon a time, in a quaint little town, there lived a boy named Jack. His parents, both passionate archaeologists, traveled the world in pursuit of ancient mysteries, leaving Jack under the care of his uncle. Although his parents were absent from his daily life, his uncle had to make sure Jack received the best education, sending him to a prestigious boarding school. Under the loving guidance of his aunt, Jack developed a keen interest in physics. His aunt, who herself was a physics enthusiast, for the wonders of scientific law. They often discussed theories and experiments of Jack and others of fascinated by his journey. For a close friend named Dr. Brown, a brilliant scientist working on a mysterious project involving a time machine. Despite his initial reservation to share details about this project, don't share Jack's enthusiasm and set out the listeners. For each and became a regular visitor to Mr. Brown's home, delving into the intricate world of time travel and scientific marvels associated with it. As Jack spent more time at Mr. Brown's, he formed a close friendship with a scientist, Dr. Emily. Both passionate about physics, they started studying together, exploring concepts ranging from LED lights to the complexities of theoretical physics. The boy was very dash of lights in particular, which grew into a fascination and fueled his curiosity. One fateful day, high-intensity lights began emitting from Dr. Brown's home, casting an otherworldly glow over the neighborhood. Concerned neighbors, unaware of scientific endeavors, approached the house demanding an explanation. However, to their surprise, the house was empty and there was no trace of the mysterious time machine. The time machine. Jack discovered that Dr. Brown knew
எஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிச்சிட்டிங்களா? நீங்கள் முடிச்சிட்டிங்களா? எஸ். கொஷின்ஸ் போகலாமா? ஓகே, ஸோ திவ்யா முடிச்சிட்டாங்க. ஓகே, நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஷேம் முடிச்சிட்டாங்க. ஓகே, சரி. ஸோ 3 பேர் தான் முடிச்சிருக்கீங்களா? கரெக்டாக முடிச்சிட்டாங்க. சரி. ஃபர்ஸ்ட் கொஷின் 17th one. Which of the following statement is true in regards to the information provided in the passage? இது கதை மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கதையை படித்த பிறகு கொஷின் படிக்கிறது தப்பு இல்லை. கதை இல்லாமல் இருந்தால் கொஷின் ஃபஸ்ட்டு படிக்கணும். சரியா? ஓகே. Jack's interest in physics was sparked by his mother's. Jack's parents made the decision to enroll him in a... Okay, which is true? 17th question to which is true? ஃபஸ்ட் லைன்லேயே இந்த பாயிண்ட் போட்டிருந்ததில்ல, 2 பேரும் ஆர்கியாலஜிஸ்ட்னு ஞாபகம் இருக்கா? ஆப்ஷன் ஈயா? பிகாஸ் விச் இஸ் ட்ரூ தானே கேட்குறாங்க. சி ஓவர் இயர் போத் பேஷனேட் ஆர்கியாலஜிஸ்ட் இஸ் பேரண்ட்ஸ் டி தானே வருது. இன்னொன்று he did not find LED lights ன்னு போட்டிருக்காங்க. Both passionate about physics, they started studying together, exploring concepts ranging from LED lights to complexities of theoretical physics. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா வாட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது வாட் இஸ் நாட் ட்ரூ, யாரோ ஒருத்தர் ஈன்னு போட்டிங்க ஆன்சர். ஓகே, ஜாக் டிட் நாட் ஃபைண்ட் எல்இடி லைட்ஸ் ஃபேசினேட்டிங்காக என்னது, அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேரண்ட்ஸ் லிவ்ட் வித் ஹிம் கிடையாது. ஓகே, பேரண்ட்ஸ் மேட் டெசிஷன் டு என்ரோல் ஹிம். நோ, அவங்க க்ரோ பண்ண பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் வந்து எதுன்றதை பார்க்கணும், எதனால் வரல அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணாமல் பார்க்கணும். What event led to the concerned neighbors approaching Dr. Brown's house? What event led to the concerned neighbors approaching Dr. Brown's house? The unsettling occurrence of an earthquake that rattled the neighborhood, the remarkable emission of high-intensity lights from Dr. Brown's house, the disconcerting and persistent sounds of loud noises emanating from Mr. Brown's home, the astonishing and perplexing demonstration of time travel conducted by Dr. Brown, an engaging and enlightening lecture on physics and its notable achievements. எது வந்து led to the concerned neighbors approaching Dr. Brown's house? What made others to approach? Yes, high intensity light emissions. Yes, so அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து எங்கே பார்த்தீங்க? Year. Okay, both passionate about physics, they started studying together. The boy was dash of lights in particular which grew into fascination for that fueled his curiosity and fuel பண்ணி விட்டுருச்சு. இதோ இருக்கு பாருங்க. One fateful day, high intensity lights began emitting Mr. Brown's home, casting an otherworldly glow over the neighborhood. Okay, concerned neighbors வந்து unaware of the scientific endeavors வந்து within approached the house demanding an explanation. Yes. Yeah. Okay, so 17 போட்டாச்சா, 18 போட்டாச்சா, second one. Okay, இது வந்து neighbors approach பண்ண வச்சு. Next, what was the neighbors response to the disappearance of Dr. Brown and Emily?
They remained composed, considering that disappearance could be clarified by a well-planned vacation. The neighbors expressed frustration and anger over the unexpected disappearance. The vanishing was perceived as a routine event in the neighborhood. The neighbors quickly dismissed the disappearance as a prank. The neighbors found themselves in a state of astonishment due to the unexplained vanishing. What is the answer for the 19th question? 19th question can answer. Option E, yes. So இது நம்ம படிச்சோம்ல, இது எங்க படிச்சோம்? அந்த அஸ்டானிஷ்ன்ற வேர்டே வச்சு படிச்சோம். இங்க படிச்சோனே மறந்து போயிட்டேன். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அஸ்டானிஷ்னு நான் வேர்ட் படித்தேன்ல, அது எதில் படித்தேன் எனக்கே தெரியல. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு போட்டிருக்கு neighbors unaware of. Okay, however, to their surprise, the house was empty. Okay, there was no trace of mysterious time machine. Okay. Okay. Okay, next polama. Which of the following statement is true? Sometimes false in கேட்டிருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. Jack's uncle and aunt neglected his education. கிடையாது, அவங்க தான் கொடுத்தாங்க. Dr. Brown வந்து eagerly shared intricate details about his time machine project with everyone. Dr. Brown was engaged in a mysterious undertaking that evolved around a time machine. Jack and Emily primarily studied literature and mathematics during their joint study section. True தான் கேட்டிருக்காங்க. Okay, 20th one. The concerned neighbors were fully aware of the scientific. No. Brown was engaged in mysterious undertaking that evolved around a time machine. Okay, so Dr. Brown eagerly shared intricate details. Everyone கிடையாது. Okay, so C is the answer here. 20th question என்ன வருது? சௌமிதன் வந்து C போட்டிருக்காரு. எனக்கும் C தான் வந்தது. Good. Okay, 21. What did Jack realize about Dr. Brown and Emily after the high-intensity lights incidents? Dr. Brown and Emily accomplished a successful journey into the future. The high-intensity lights had led to Mr. Brown and Emily's fatal fate. Dr. Brown and Emily had decided to move a different town. High-intensity lights were a mere illusion, and Dr. Brown and Emily were hiding at home. Had encountered a scientific mishap resulting in unforeseen consequence. 21. க்கு C வருதா? டிஃப்ரெண்ட் டவுன் போட்டிருந்தாங்களா? The house was empty and there was no trace of. Jack discovered that Brown and Emily had travelled successfully to the future. தானே போட்டிருக்காங்க. Leaving the neighbors baffled. டவுனுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் நம்ம இமேஜினேஷனாக ஆன்சராக போடக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே வந்து 21 பார்த்தோம். ஆப்ஷன் A. ஆமாம், கரெக்டு. ஆப்ஷன் A. 22. What did Jack carry with him into the future, symbolizing his experiences? The blueprint of the time machine, intending to recreate the advance a new prototype. LED lights, a means of transmitting the captivating physics narrative to future generations. A wealth of knowledge and a deep appreciation for the intricacies of physics. Brown scientific journals with the intention of publishing a book. என்ன
அது Jack carry with him into future, symbolizing his experiences. Option B சொல்லலாமா 22க்கு time machine or LED lights is a means transform. ஒரே நிமிஷம் எனக்கு பேசேஜ் தேவைப்படுது. ஓகே இப்போ இதை வச்சு பார்த்த பொழுது ஏ வருமா ஆப்ஷன் 22 a wealth of knowledge and a deep appreciation for the intricacies of physics. Everyone are saying C, but what did he carry with him? He continued his studies, but over here this C வருது எல்லாருக்கும். ஆமாம்ல டைம் மிஷின் வராது நோட் ரேஸில். இதெல்லாம் இல்லை. பட் எனக்கு ஏ வந்து டு ரீக்ரியேட் அண்ட் அட்வான்ஸ் நியூ ப்ரோட்டோடைப். யாருக்குமே ஏ வரலையா? ஓகே சரி 23 பார்ப்போமா? ப்ராஜெக்ட் similar meaning to be highlighted for the word project. பாருங்க passage basisல ப்ராஜெக்டோட மீனிங் கேட்குறேன். undertaking, conceal, object, examine and capture. ஓகே ப்ராஜெக்ட்னு சொன்னால் எங்கே வருது அந்த வேர்ட் ப்ராஜெக்ட்டு? லாஸ்ட் லைனில் செகண்ட் பேராகிராஃபில் என்னது? அது ஓகே அது நான் நிறைய வாட்டி ரீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த மேலே இருக்குது. பட் ஆனால் எம்டியாக இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ப்ராஜெக்ட்ன்ற வேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். த வேர்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே என் முன்னாடி இருக்குது. Yeah, I found it. It's here. Okay, Dr. Brown was a brilliant scientist working on a mysterious project involving a time machine despite his... Okay, project. இது என்ன சொல்லலாம்? Similar to the word undertaking, conceal, objective, mysterious project. ஓகே இதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம எலிமினேட் பண்ணலான்றதை மட்டும்தான் தூக்கியிருக்கேன். சரியா?
objective undertaking capture வராதுல captureனா அதை ஃபோட்டோ பிடிக்கிறதையும் சொல்லலாம் இல்லை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். similar meaning highlight undertaking which is undertaking. Objective is your goal. What is exactly done கொஞ்சம் ஃபிசிக்கலாக நம்ம பேசும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏ தான் வரும். 24 reservation. Reservation, accommodation, confirmation, hesitation, arrangement and இது வந்து பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் கான்டெக்ஸ்ட் பேசிஸில் நம்ம எடுக்கணுமா. ரிசர்வேஷன் சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு பேசேஜில் எங்கே இருக்குது. செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக இல்லை. ஃபஸ்ட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த லைன்லாம் இல்லையே. இட்ஸ் யுவர் ப்ராஜெக்டோட இந்த சைடு இருக்கு பாருங்களேன். Despite his usual reservation to share details about his project, Dr. Brown saw potential in Jack's enthusiasm and answered all his queries. Okay. So, despite his usual reservation to share details about his project. Usual, okay. Negative தானே வரணும். Hesitations தானே வரும். You cannot use confirmation. See, இப்போ confirmation is positive, acknowledgement is positive, arrangement is positive, accommodation நம்ம அங்கே செட் பண்ணுறது. hesitation is negative. சரியா. சிமிலர் மீனிங் கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள். despiteன்ற வேர்டு இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும். இஸ் யூஷுவல் ரிசர்வேஷன் டு ஷேர் டீட்டெயில்ஸ் அபவுட் இஸ் ப்ராஜெக்ட். டாக்டர் எப்பவுமே அவர் பண்ண மாட்டார், பட் இவனோட பொட்டென்ஷியலை பார்த்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ இது பாசிட்டிவ்னா இங்கே எனக்கு நெகட்டிவ் தானே வரணும். ரிசர்வேஷன் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஹெசிடேஷன் தான் கரெக்டு. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் 25. ஓகே, ஸோ சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டு ஃபில் த blank. ஓகே, ஸோ entitled, reluctant, fond, attracted, distracted. Attracted வந்தால் distracted வராது. fond பாசிட்டிவ், reluctant is unwillingness. ஓகே, entitled-ம் வந்து பாசிட்டிவ்னு வச்சுப்போமே. ஆனால் 2 நெகட்டிவ் இருக்குது. சரி, போய் பார்ப்போம் எங்கே blank இருந்தது. The boy was very dash of lights in particular which he grew into a fascination ஆயிடுச்சு. பாசிட்டிவ் வேர்டு தான் தேவை. பாசிட்டிவ் வேர்டுனா என்டைட்டில்டும் என்டைட்டில்டு, ஃபாண்ட், அட்ராக்டட். ஃபாண்ட் ஆஃப் தான் வரும். ஆஃப் வந்துட்டு தானே. அப்போ சி தான். ஓகே தானே. ஆப்ஷன் சி வில் பி த ஆன்சர் தேர். இங்கே பாருங்க, பேக் வந்துட்டேயா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா the boy was very off இருக்கு பாருங்க. fond of, entitled of, fondக்கு தான் ஆஃப் வரும் மேக்ஸிமம். அதை வச்சு கூட சொல்லிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஃபுல் பேப்பர் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபுல் பேப்பர் 30 questions ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். 30 questions ஃபுல்லாக எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபியூ வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க, பார்த்து தான் இருந்தேன். ஸோ நாளைக்கு நமக்கு செஷன் இருக்காது. ஸோ மண்டே நமக்கு செஷன் இருக்கும். ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் தான் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெமரி பேஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டேன். ஸோ நார்மலாக ஏதாச்சும் பேப்பர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி அசிஸ்டண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை வந்து நம்ம மண்டே செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் த லைவ் டைமிங் வில் பி 3 PM. ஓகே, ஸோ இன்றைக்கும் நமக்கு 3 PM இருந்தது. இந்த பேப்பர் மாதிரியே கொண்டு வரேன். இன்கேஸ் வி டோன்ட் ஹாவ் எனி செஷன் ஆஃப்டர் மை செஷன், ஸோ டெஃபினட்டாக ஐ ப்ரொசீட் வித் மை செஷன். ஐ எக்ஸ்டெண்ட் மை செஷன். சரியா. ஓகே, ஸோ அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஸோ நேற்று கொஷின் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஆன்சர் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை வந்து யூ கைஸ் கேன் நோட் இட் டவுன். சரியா. கொஷின் நம்பர் நம்ம என்ன போட்டிருந்தோம் நேற்று கொஷின். ஓகே, நேற்று இது பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு செஷன் விட்டுருவோம். நேற்று கொஷினில் ஆர்சி நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அது 2022ஓட ஆர்சி கொஷின். சரியா. பி
A C 16க்கு வந்து C சொல்கிறாங்க, 17க்கு B, 18க்கு B, 19க்கு A, 20க்கு C. இந்த கொஷின் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் செஷனை அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும். அப்போ தான் செஷனை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு கொடுத்துருங்க. இது வந்து ப்ரீவியஸ் லைவ் வீடியோ, சரியா? அதுக்குள்ளே இருக்குது. இட் இஸ் செகண்ட் ஆர்சி உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன், அதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஹேவ் நாட் சால்வ் ஃபஸ்ட்டு போய் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. டைம் நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நேரம் நான் எடுத்திருக்கேன்னு. இன்னைக்கு செஷன் இந்த டைமில் இவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? So see you guys in another video. Thank you so much for watching my session. Have a very great day. Yes, so we'll wind up.